ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வசனம் 10வது வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களே உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஆமென். செய்யப்படாத, இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதிசயங்கள் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, ஆமென் ஆமென், என்ன செய்வேன்? அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் சொந்தமாக்கி கொள்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக நான் செய்வேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் நடுவே செய்வேன், உன் மாமன் மகள் நடுவே நான் செய்வேன், மகன் நடுவே செய்வேன். ஆமென். தேசத்தில் உங்கள் நடுவே நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய காலங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, என் சம்பத்தை நான் சேர்ப்பேன் என்று. ஆமென். நான் கடைசி நாளிலே என் சம்பத்தை சேர்க்கும் நாள் என்று. ஆமென். கர்த்தருக்கு சித்தமான அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நான் அடுத்த வாரம் உங்களோட நான் பேசுவேன். இன்னைக்கு ஆவியான உங்களோட பேசக்கூடிய வார்த்தை, ஆமென், இது மோசே, ஆமென், கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கற்பலைகளை வாங்கி அவன் தேவ சமூகத்திற்கு முன்பாக அவன் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரு முதல் தடவை அவனை கூப்பிட்ட போது அவன் கற்பலைகளை தேவ சமூகத்தில் வாங்கின பிறகு, ஆமென், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு, ஆமென், முகத்தில் தேவ பிரசன்னத்தோடு, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் நான் செல்ல மாட்டேன். ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய தூதனை அனுப்புகிறேன். முடியாது ஆண்டவரே, நீங்க என்னோட வரணும்னு சொன்னாரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து அவர் பார்த்தாரு, என்னுடைய முகத்தை நீ பார்க்கலாம், பார்த்தீனா செத்து போயிடுவப்பா, ஆனா நான் உனக்கு என்ன செய்ய போறேன், என்னுடைய பின்புறத்தை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த மகிமையை அவன் கண்மலையினுடைய இடுக்கில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் கிராஸ் பண்ணும்போது அவருடைய பிரசன்னத்தை கண்டுகொண்ட அந்த மோசேயுடைய வாழ்க்கையிலே, என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் தேவ சமூகத்தின் கற்பனைகளை, 2 கற்பனைகளை வாங்கி கொண்டு அவன் கீழே இறங்கி வந்தபோது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்களாக, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினவர்களாக, ஆண்டவருக்கு விரோதமாய் பொன் கன்றுக்குட்டியை செய்துவிட்டு அவர்கள் தங்களை நிர்வாணப்படுத்திக் கொண்டு அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து கொண்டிருந்ததினாலே ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமென், இறங்கி போய் அழிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் பார்த்து அவர் இறங்கி வரும்போது, மோசே இறங்கி வரும்போது அவருக்கு பயங்கர கோபம். ஆண்டவர் இவ்வளவு நல்ல சத்தத்தை கொடுத்தாரு, இவ்வளவு நல்ல வார்த்தைகளை கொடுத்தாரு, நான் இறங்கி ஜனங்களுக்கு நான் சத்தியத்தை கொடுக்க போகும் பொழுது இனி நடக்க வேண்டிய வழி அவர் காண்பிக்கிறேன் சொன்ன பொழுது, இதுவரை கண்டிராத தெய்வம், இதுவரைக்கு பார்த்திராத ஒரு தெய்வம், 430 வருஷம் அடிமைகளாய் இருந்த பொழுது இப்ப நமக்கென்று தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த 10 கட்டளைகளை கைக்கொண்டால் என் சம்பத்து என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த கட்டளைகளை கைக்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை வாங்கிவிட்டு, ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டு அவன் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறதான வேளையிலே, அருமையான தேவ பிள்ளையே, ஜனங்களை பார்த்தபோது அவன் கற்பனைகளை உடைத்தான். ஹலோ, கற்பனைகளை எப்போ உடைச்சான்? பதில் சொல்லுங்கப்பா, காது கேட்கல சத்தமா. யாரை பார்த்தபோது கற்பனைகளை உடைச்சான்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்தபோது அவன் பிரகாசம் அடைந்தான், ஜனத்தை பார்க்கும்போது அவன் உடைந்து போனான்.
நீங்க எத்தனை பேர் சொல்லி உட்காந்துருக்கீங்க, ஐயா உம்முடைய சமூகத்தில் வரும்போது எனக்கு கற்பனைகளை கர்த்தர் கொடுக்கும், உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வரும்பொழுது எனக்கு ஒரு பிரகாசம், என்னுடைய முகத்தை பார்த்த முகம் என்னுடைய பிரகாசம் அடைகிறது. ஆனால் ஜபத்தை விட்டு நான் எழுந்திருந்து மனுஷனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நான் உடைந்து போய் விடுகிறேனே, நம்முடைய வார்த்தையை நான் மீறி விடுகிறேனே. நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு இன்னைக்கு சபையிலேருந்து நீங்க போறீங்க, போயிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போவீங்க, நல்லா இப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும்னு. ஆனா மனுஷனுடைய முகம், மனுஷனுடைய குரல், மனுஷனுடைய பாவனை, மனுஷனுடைய நடக்க உங்கள் விசுவாசத்தை உடைத்து விடுகிறது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அப்படி அவன் உடைந்தவனாக, ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்தருளும், இவர்களை மன்னியும், இல்லை என்ற என்னுடைய பேரை புஸ்தகத்தில், உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போடும், எனக்கு உம்முடைய சமூகத்தில் இந்த ஜனங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் மக்களை பார்த்து, ஆமென் ஹல்லேலூயா, வேதனையோடு அவன் பார்த்தபோது ஆண்டவர் சொன்னாரு, மீண்டும் என்ன செய்ய, ஆமென் ஆமென் எழும்பி வா. என்ன செய்யறாரு, ஆமென் சோத்திரம். முதலாம் வசனம் பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளை என்ன செய், பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? முதல் கற்பலைகள் அவரே கொடுத்தாரு, இப்போ அதை உடைச்சதுனால இவனை வேலை செய்ய வச்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் பிரச்சனையாச்சு. இதுதான் ஆதாமுக்கு வாழ்க்கையில் நடந்தது. முதல் ஆசீர்வாதம் ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே இவன் சாப்பிட்டான், தூங்கினான், பழத்தை சாப்பிடணும் விரும்பினா சாப்பிட்டான், கரெக்டா? அவன் எதை பார்க்கணும்னு நினைச்சா பார்த்தான். ஆனா எப்போ ஆண்டோடைய வார்த்தையை மறந்து உடைச்சானோ கற்பனைய, இப்போ ஆண்டவர் சொன்னார், வேர்வை நெத்தி வேர்வையை சிந்தி தான் நீ பலனை சாப்பிடணும். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாரு, நான் உங்க கூட பேசணும் விரும்புகிறவான்னு சொன்னார். அப்போ சொல்லல பலகையில் எடுத்துட்டு வான்னு, இவன் போய் நின்னான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசினாரு, கர்த்தர் உன்னோடு பேசினார், அவரே வார்த்தையை கொடுத்தாரு, அந்த வார்த்தையை வாங்கிட்டு வந்தான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ நீ என்ன செய்திருவா, ஆமென். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். அப்ப முந்தி என்ன வார்த்தையை கொடுத்தனோ அதை நான் உனக்கு கொடுப்பேங்கிறார். நிறைய நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் என்னைக்கோ சொன்னது இன்னைக்கு நிறைவேறாம போக காரணம் யார் மூலமோ நீங்க அந்த கற்பலைகளை உடைச்சிட்டீங்க. கரெக்டா? யாரோ சொன்னதுனால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ஆண்டவர் பண்ண உடன்படிக்கையில நீங்க உங்களுக்குள்ள உடைச்சிட்டீங்க. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ முந்தி வார்த்தைகள்ல இருந்து உனக்கு எதுவுமே கிடைக்கல, இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பாத்தியா, அந்த உடைஞ்சு போன பலகையில் எழுதப்பட்டது உனக்கு நிறைவேறாதத இப்ப மீண்டும் நான் உனக்கு தரேங்கிறாரு. நான் நினைக்கிறேன், உடைக்காம வச்சிருந்தேன்னா ஆண்டவர் புது புது வார்த்தைகள் உன்னோட பேசி இருந்துப்பாரு. நீங்க அருமையான தேவ பிள்ளை, நீங்களும் நானும் நிறைய கற்பலைகள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மனுஷனால உடைச்சிட்டீங்க. அதான் உங்களுக்கு புரியுதா பேசுறது? நிறைய நியமங்கள், என் கணவனால தாங்க நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில வந்து நிற்கிறேன், இந்த விசுவாசிகள்னால தான் நான் இப்படிப்பட்ட மனதில் மாற்றம் வந்துச்சுன்னு இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா எங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்காமல் போனதுனால என் குடும்பம் இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு, காரணம் உம்முடைய வார்த்தையை நான் உட்கொள்ள வேண்டிய இடத்துல நான் உடைச்சிட்டேன். தம்பி, நீ கர்த்தர் உன்னோட பேசுறாரு, பாரத்தோட கர்த்தனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைவேறாமல் இருக்க காரணம் நீங்க யாரையோ காரணம் காண்பித்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என் வீட்டில் இப்படி ஒரு காரியம் இல்லாததுனால தான் நான் முழங்கால் படி இடலை. ஒரு நாளில் நீங்கள் அதிகாலை ஜெபிச்ச போது கர்த்தர் உங்களோட பேசினார். ஒரு காலத்தில் இரவு ஜெபம் பண்ணும்போது நல்ல ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் பேசினார். இன்னைக்கு உங்கள் காதில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியலையே. எங்கம்மா ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு தானே வளர்ந்த நீ. ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுன்னு சொன்னாரே அப்பா. எத்தனையோ முறை உங்களோட ஆண்டவர் பேசினதை இன்னைக்கு உங்களால் கேட்க முடியல. இன்னைக்கு ஒருவேளை பாரத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா, நான் யாரையும் காரணம் காட்டல, மீண்டும் உம்முடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன், மீண்டும் உம்முடைய பலகைகளை வாங்கிக் கொள்ள வருகிறேன்,
மீண்டும் உடைய கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு நான் வருகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? மீண்டும் உடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன். இப்படி நீ நின்னேன்னா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் 2ஆம் வசனத்தை பாருங்க. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். எப்ப ஆண்டவர் பேசுவாரா? காதல விழுகுதா? எப்ப கர்த்தர் பேசுவார்ப்பா? சத்தமா பெண்கள் எப்ப பேசுவாரு? நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு காலையில பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு போற நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு போறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தான் இந்த சத்தம். பள்ளிக்கூடம் போற நேரத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி போய் ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த அவசர அவசரமா ஜெபம் பண்ணிட்டு போறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தான் இந்த சத்தம். நான் உங்க கூட பேசுவேன், ஆனா நீ எப்ப வந்து நில்ல முன்னாடி? சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விடிய காலமே எந்திரிச்சு ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். நிறைய பேர் இல்லை. அப்புறம் எப்படி சிஸ்டர் கர்த்தர்களோட பேசுவார்? நீங்கள் எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போகிறீங்க? ஆண்டவரே, நைட்டு லேட்டாக படுக்கிறேன், நைட்டு வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டாயிருது, ரொம்ப பாடி பெயின், ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதனால தான் கர்த்தரால் உங்களுக்கு அதிசயம் செய்ய முடிய, உங்களுக்கு யாருக்கும் செய்திராத அதிசயம் உங்களுக்கு ஆண்டவர் ஏன் செய்யலை தெரியுமா? அதிசயம்னா நடக்காதது, நடக்க முடியாதது, செயல்படாதது, இதுவரைக்கும் நமக்கு வண்டர். அதிசயம்னா வண்டர்ஃபுல், இது ஆச்சரியமா இருக்கும். எப்படிதான் நடந்ததுன்னே தெரியல. பாருங்களேன், வந்துருச்சு. எப்படிதான் தெரியல. நானும் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் பண்ணிடுவேன்னு தான் எழுதுவேன், ஃபெயில் ஆயிடுவேன் தான் எழுதிட்டேன், ஆனால் ஃபெயில் ஆயிடுவேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பாஸ் ஆகிட்டேன். இதுதான் ஆச்சரியம். நான் நினைச்சேன் நீங்க கட்டாயம் எனக்கு வராதுன்னு, ஆனால் வந்துருச்சு. அதுதான் ஆச்சரியம். எப்போ யாருக்கு செய்திராத அதிசயம் உனக்கு நடக்கும்? பிரதர், நீ பிறந்திருப்பதே அதிசயம் தெரியுமா? நீ வாழ்வதே அதிசயம் தெரியுமா? உன் குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே அதிசயம் தெரியுமா? இன்னைக்கு நீ பேசுறதே அதிசயம் தெரியுமா? உன் குடும்ப வாழ்க்கை நீ ஒன்னா இருக்கிறதே அதிசயம் தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து பாரு அன்பான தெய்வ பிள்ளை. அதிசயங்களை காண்பிக்கிற தேவன் சொல்ற, நீ அதிகாலையில நீ வந்து எனக்கு முன்னாடி வந்து நில்லுங்கிறாரு. எப்ப பிரதர் அதிசயம் நடக்கும்? எப்படி பிரதர் உங்க பண வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில அதிசயம் நடக்கும்? நீ என் முன்னாடி காலையில வந்து நில்லுங்கிறாரு. நம்ம கேட்கறது மட்டும் கணக்கு ஆண்டோட கரெக்டா கேட்கிறோம். ஏன் வேலையில ஆசீர்வாதம் இல்லை? ஏன் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான்? ஏன் மனைவி இப்படி இருக்கிறான்? ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி மோசே எப்படியாக பலகையை உடைத்தானோ அதே போல உங்க கையில வைத்திருக்க இந்த வேதாகம வசனத்தை என்னைக்கு புரோக்கன் உடைச்சிட்டு வெளியே உட்கார்ந்துருக்கீங்க. கற்பலைகளை உடைச்சிட்டீங்க, வசனத்தை உடைச்சிங்க, அதில் தான் நீங்கள் உடைஞ்சு போயிருக்கீங்க. பாட்டு வேணா, உடைக்கப்பட்டவன் நான் அப்படின்னு. உடைக்கப்பட்டவன்னு சும்மா இந்த பானையை உடைஞ்சேன்னு நினைக்காதீங்க, ஆண்டவரையே உடைச்சு நீங்கள் பானையாக உடைச்சு உட்காந்துருக்கீங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உண்மைதானே? இப்போ ஏன் இந்த லைட் எரியுது தெரியுமா? என்னைக்காவது அணைய வேண்டிய தீபம், என்னைக்கோ அந்த ஃபேமிலி முடிச்சு போயிருக்கணும், என்னைக்கோ அந்த ஃபேமிலியோட சூசைட் பண்ணியிருக்கணும். மகனே, மலையின் மேலே ஏறி வா, என் ஜெப மலைக்கு மேலே ஏறி வா. நான் இருக்கிற சமூகத்துக்கு நீ வா, நான் இருக்கிற இடத்துல நீ வா. நீ இருக்கிற இடத்துல நீ என்ன கூப்பிடாத. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் வீட்டில இருந்து ஆண்டவர் கூப்பிட்டா வருவார், வருவார், நல்லா வருவார். தேவன் மலைக்கு ஏறி வான்னு சொன்னா அவர் இருக்கிற இடம் தான் சபை. சபை என்பது தேவன் தங்கும் ஆலயம். அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை வர சொல்றாரு. நீங்க இருக்கிற இடத்துக்கு அவரை கூப்பிடுறீங்க. வாய்ப்பே இல்லை ராஜா. பைபிள் தெளிவா சொல்லுது. எனக்கு அதிசயம் நடக்கும், நடக்கவே நடக்காது.
யார் இங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் கர்த்தர் எழுதி தருவேன்னு சொன்னாரு. பத்திரம் வேணுமா, சபைக்கு வா. இழந்ததை உடைச்சது வேணுமா, மீண்டும் தரேன், வா. சூப்பர்ல வெளிப்பாடு. வெளிப்பாடு ஓகே இல்ல? ஆமாவா இல்லையா? நீ எதை உடைச்சிட்டு வந்து உள்ளவா, நான் எழுதி தரேன் நான் உனக்கு தருவேன். நீ யாருனாலையோ காரணம் சொல்ற, நீ யாரையோ காரணம் சொல்ற, அவங்கனால தான் எங்க அப்பா அப்படி பண்ணிட்டாரு, எங்க அம்மா பண்ண, அதெல்லாம் விடு. நீ உடைச்சது நீ தானே, உன் கையில தான் நான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. இப்போ குழந்தை ஏதாவது பிரச்சனைன்னா யாரை போய் ஸ்கூல்ல போய் கேட்போம்? சத்தமா சொல்லுங்க. குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை, பேரண்ட்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு போறோம், அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் போய் ஏன்டா என் பையன் அடிச்சு அப்படின்னு கேட்போமா? சத்தமா சொல்லுங்க. பிரதர், உங்க பிள்ளைய யார்கிட்ட போய் கேட்பீங்க? யார் டீச்சர் அவங்கள பார்த்தா கேட்போங்க. கரெக்டா? இந்த பிள்ளைக்கு ஏன் பிரச்சனைன்னு சொல்லி பிள்ளைகிட்ட போய் கேட்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு சொல்றேன், நீங்க உடைச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியலையா? நீங்க கிளாஸ் டீச்சர் பரிசுத்த ஆவியான அவர்கிட்ட வாங்கங்கிறேன். அவர் தான் உங்க டீச்சர், அவர் தான் உங்க டீச்சரு. இவன் என்கிட்ட சண்டைக்கு என் பிள்ளை ஏன் அவன் தொட்டான்? நீங்க மனுஷன்ட்ட போய் நீங்க மோதாதீங்க, நீங்க மனுஷன்ட்ட போய் ஃபைட் பண்ணாதீங்க, நீங்க அவனுக்காக நீங்க கேஸ் போட்டு இருக்காதீங்க. அவன்கிட்ட போய் பழி வாங்குறது எனக்குரியதுன்றாரு. நான் பதில் செய்வேன்ப்பா, நீ எதுக்கு போய் நீ கேள்வி கேட்கிற? நீ என் சமூகத்துக்கு நீ மலைக்கு ஏறி வா. எதை ரெடியா இருக்கீங்க? நான் இருக்கிற இடத்துக்கு வந்து நில்லுங்கிறாரு, நான் வந்து இருக்கிற இடத்துக்கு நில்லுங்கிறாரு. நீ உடைச்சிட்டு நீனே அழுதுட்டு உட்கார்ந்துருக்க, நீ வெளியே வா. உனக்கும் புருஷனுக்கும் பிரச்சனைன்னா நீ அங்க பேசாத, எங்கிட்ட வாங்குறாரு. உனக்கு அண்ணனுக்கு பிரச்சனையா, சம்பத்து வேணும்னு அங்க சண்டை போடாது, எங்கிட்ட வாங்குறாரு. என் சம்பத்து நீங்க தான் ஆண்டவரே, என்ன நீங்க சம்பத்துன்னு வச்சிருக்கீங்க, என்ன ஓன் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கீங்க. எனக்கு நான் ஃபைட் பண்ணி, இப்போ என் நிலத்து தகராறுனா நிலத்துல தகராறு பண்ணிட்டு போய் நம்ம தகராறு பண்ணி பார்ப்போம், முடியாது. கடைசியில் எங்கே தான் போவோம்? சத்தமாக சொல்லுங்களேன். யார் தான் போவோம்? கோர்ட்டுக்கு தான் போவோம். கரெக்டுங்களா? பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பிரச்சனைக்காரன்ட்ட பேசி பார்ப்போம், ஜெயிக்கவே முடியாது. ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் வாய் பேச முடியாது. இப்போ வாய் பேசுறதுக்கு நம்மனால முடியாது, ப்ரூஃப் இருக்கு, நமக்குரிய இடம் தான். வாதாடுறதுக்கு ஒருத்தர் நிற்பார், அவர் தான் பரிசுத்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உன் வழக்கை என்னிடத்துல கொண்டு வாங்குறாரு, உன் வழக்கை எங்கிட்ட கொண்டு வாங்குறாரு. நான் உனக்கு அதிசயம் செய்யறேங்கிறாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உன் பிள்ளை திருந்தலையா, ஆலயத்தை கூட்டிட்டு வாங்குறாரு. உன் மனைவி திருந்தலையா, ஆலயத்தை கூட்டிட்டு வாங்குறாரு. உன் புருஷன் திருந்தலையா, ஆலயத்தை கூட்டிட்டு வாங்குறாரு. உன் வழக்கை என்னிடத்துல அறிவி. ஓ ஹalleluya. உன் வழக்கை எங்கிட்ட சொல்லு. ஆமென். நான் உனக்கு எழுதி தரேன், நீ பலகை மட்டும் கொண்டு வந்தீனா போதும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்து வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, ஆமென். எப்போ வந்து நின்னானா அவன்? தேவ ஆண்டவர் எப்போ வந்து நிக்க சொல்றாரு? 2ஆம் வசனம், விடிய காலத்துல நீ ஆயத்தமாகு. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, நான் காலையில எழுந்து ஆயத்தமாகி என்னுடைய வேலைக்கு போகும்போது உம்முடைய கூப்பிடுறதுக்கல்ல, நான் விடிய காலையிலே எழும்பி, ஆமென், விடிய காலமே எழும்பி நான் ஆயத்தமா வந்து நிற்பேன். அவரை ஆயத்தப்படுத்தாத, நீ தேவ சமூகத்தில் நீ ஆயத்தமா போ, நீ ஆயத்தமா போய் நில்லு. தேவன் கிரியை செய்வதற்கு நீ ஆயத்தமா, நீ ஆயத்தமா, உன்னை ஆயத்தப்படுத்துகிறாரு. இன்னைக்கு சொல்லு, நான் ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சும்மா அந்த கையை தூக்கி ஆமென் ஆமென் நல்லா ஏமாத்தாத ஆண்டவரே. நீ ஆயத்தம் இல்லாம பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நீ நிற்காத. ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஆயத்தத்தோடு போ. ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக ஆயத்தத்தோடு ஜெபம் பண்ணு. ஆமென். உபவாசம் பண்ணும்போது ஆயத்தத்தோடு உபவாசம் பண்ணு. ஆராதிக்க போகும்போது ஆயத்தத்தோடு போ. தேவன் சொல்றாரு, விடிய காலமே மனுஷனை நீ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை வந்து பாருங்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, முந்தி கொடுத்த அந்த கற்பனைகளை நான் இந்த மனங்கா கழுத்துள்ள மனுஷனால உடைச்சிட்டேன். மனுஷனை பார்த்தா நான் கற்பனைகள் உடைச்சேன். இன்னைக்கு நான் பார்க்க வேண்டியது உங்களை மட்டும்தான். இன்னைக்கு விடிய காலையில வந்து உங்க முன்னாடி வந்து நிக்க போறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? நீ எழும்பாம நீ தூங்கிட்டு நீ நல்லா தூங்குற, அதுக்கு தான் இந்த காரணம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போதே தெரியுது, நீ வாரம் ஃபுல்லா நல்லா தூங்குற. காலையில கேட்டா டயர்டுங்கிற, இன்னும் தூங்குவ, இன்னும் தூங்குவ, தூங்காம இருக்க மாட்ட, தூங்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ விடிய காலையில எழும்பி நின்னா நீ ஆலயத்துக்கு நேரமே உன்னால வர முடியும். ஆமென். யாரு நேரமா வரலையோ அவன் காலையில தூங்குறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களோட நான் பேச விரும்புறேன்.
நீ காலையில் வாங்குற. யார் பொழுது விடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்குறாரு. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி என்னை பார்க்க வாங்குறாரு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, ஆண்டவர் என்னோட பேசுகிற வார்த்தைக்காய் சோத்துறோம், என்னோட பேசுகிற வார்த்தைக்காய் சோத்துறோம். மோசே கத்த சொன்னார், நீ வா, நான் கூட பேசணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? அவன் விடிய காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல்லு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மீண்டும் சமூகம். ஆமென். சாமுவேலை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவன் வளர்த்தினதினாலே ஆமென் அப்பா அம்மா சமூகத்தில் போய் நின்னதான் உன் புள்ள தேவ சமூகத்தில் வளரும். உன் புள்ள தேவ சமூகத்தில் பிள்ளை ஜெபிக்கவே மாட்டேங்கிறான், பயங்கர சுட்டியா இருக்கான், எதோ சொன்னாலும் சண்டைக்கு வரான், எதோ சொன்னாலும் கோவிச்சுக்கிறான், ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் கோவிக்கிறான், அவனுக்கு தகுந்த மாதிரி பேண்ட் வாங்கி கொடுக்கலாம் கோவிக்கிறான். அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காத பிள்ளைங்க. நீ ஆண்டவரை புரிஞ்சுக்கல. எப்போ நீ ஆண்டவரை புரிஞ்சுக்கோ பிள்ளை உன்னை புரிஞ்சுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, நீ யாருக்கு முன்னாடி போய் நிற்கிறியோ சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிறவன ஆண்டவர் ஸ்கூலுக்கு வெளியே நிறுத்த மாட்டாரு. சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிறவன் ஒரு நாள் சம்பளத்துக்காக யாருக்கு முன்னாடி போய் நிற்க விட மாட்டாரு. சமூகத்துக்காக நிற்கிறவனை எவனை பேங்க்ல போய் நிற்க விட மாட்டாரு. சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிறவனை எவனை பைனான்ஸ் காரன் முன்னாடி போய் நிற்க விட மாட்டாரு. சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிறவனை யாரு கை நீட்ட வைக்க விட மாட்டாரு. சமூகத்து முன்னாடி நின்று பழகிறவனை யார் வீட்டு வாசப்படிய கதவை தட்ட வைக்க மாட்டாரு. அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா. சமூகத்துக்கு முன்னாடி நிக்கிறவன ஒரு நாள் யாருக்கு முன்னாடி குறைச்சு பேச விட மாட்டாரு. சமூகத்துக்கு முன்னாடி வா, என் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நில்லு, நீ வந்து நில்லு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய், உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக அதிகாலை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போறேன். ஆண்டவரே ராக்காலம் வரப்போகிறது, ஒரு இருண்ட காலம் வரப்போகிறது. ஓ, இந்த இருண்ட காலம் வரும் பொழுது ஹல்லேலூயா. வேலை இல்லையா சமூகத்துக்கு முன்னாடி நீ நிக்கலைன்னு அர்த்தம். பணம் இல்லையா சமூகத்துக்கு முன்னாடி நிக்கலைன்னு அர்த்தம். யார் தேவ சமூகத்துக்கு முன்னாடி காலையிலே வந்து நிற்கிறாங்களோ அவனுக்கு வேலைக்காரன் 6 மணி ஆனாலும் 6 மணிக்கு ஆண்டவர் கூலியை கொடுக்கறதுக்கு ரெடியா கூட்டிட்டு போயிடுவாரு. 9 மணிந்து பாடுபட்டவன் 5 மணிக்கே போய் 1 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த காலைந்து பட்ட பாட அந்த 1 மணி நேரத்தை சம்பாரிச்சிருவான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவன் 9 மணி இருந்து பாடுபட்டிருப்பான், அவனுக்கு கிடைக்கிற கூலியை காட்டிலும் 5 மணிக்கு வந்திருப்பான், 6 மணிக்கு வேலை செஞ்சிருப்பான், 1 மணி நேரம் வேலை தான் செஞ்சிருப்பான். ஆனா காலையிலிருந்து வெயிலும் பாடுபட்டு பசியும் வேர்வையும் சிந்தினவனுக்கு ஆண்டவர் அந்த மத்தவள ஆமென் 12 மணி நேரத்தில் 11 மணி நேரம் வேலையை குறைச்சு ஒரே மணி நேரத்தில் 11 மணி நேரம் பிளஸிங் 1 மணி நேரத்தில் தந்துடுவார். என்ன சூப்பர் வார்த்தைப்பா. உன்னை இன்னைக்கு நீங்க பாடுபடுறீங்கள, நீங்க நிறைய பேர் சொல்வீங்க, ஐயா என் பாடுகளை என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, என் வருத்தத்தை என் மனைவி புரிஞ்சுக்க வேண்டாங்கிற. 11 மணி வேலையில் ஆமென் ஹல்லேலூயா அந்த 12ஆம் மணி நேரத்தில் அவன் கூலியை வாங்குற நேரத்தில் இப்போ வந்து நிற்கும் போது அந்த 1 மணி நேரம் கூலியை வாங்கக்கூடியவன் அவன் நினைச்சிருப்பான், என் காலையிலிருந்து பிரயாசப்பட்டவன் தான் அதிகமாக வாங்கியிருப்பானே. இவன் வழியோரமாய் அவன் தெருவோரமாய் வேலையில் அவன் நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டோட கண்கள் பார்த்தது, இவன் பகலின் வெயிலிலே உஷ்ணத்திலும் அவன் எனக்காய் காத்து நின்று கொண்டிருக்கிறான், இவனுக்கு ஒரு கூலி கிடைக்கவில்லையா என்று சொல்லி அந்த கூலிக்காக போனவன் அவன் அந்த 1 மணி நேரத்தின் பிரயாசத்திற்காக அவன் அந்த பலனை அடைவதற்காக 11 மணி நேரம் வேலை செய்தவனை ஈக்குவல் பண்ணிடுவார். ஹலோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையா இருக்கு. அவனுக்கு தெரியாது. நீ யோசிச்சு பாருங்க, சமூகத்தில் வந்து நிற்க தான் சொன்னாரு. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசட்டும். உங்க வேலை அவருடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறது அவர் பார்த்துக்குவார். வசனம் புரியுதோ புரியலையோ பைபிளை தூக்கி படி. வசனம் தெரியுதோ தெரியலையோ அர்த்தமே புரியாது. நிறைய பேர் நாளாகமத்தை தொடவே மாட்டாங்க, ஏன்னா பேராக வரும். 1 நாளாகமம் அப்படி பேராக வரும்போது இந்த பேரெல்லாம் புரியாதனால அதை ஸ்கிப் பண்ணி அடுத்த மாதம் அதிகாரத்துக்கு போயிடுவாங்க. பேர் புரியலினால ஆண்டவர் எழுதுன்னு தானே பேரை படிச்சுட்டே போ. அவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான், எவன் பெற்றான், நான் என்ன பண்ண அப்படின்னு நினைக்காத. ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றானா இருந்தாலும் சரி, வளர்த்தனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை படிச்சுட்டே போ. அவன் பெற்றதால நமக்கு வந்துடும், அவன் கொடுத்து அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். ஏன் வேலை அவருடைய சமூகத்துக்கு முன்னாடி நிற்க.
எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கியா? ஒரு மாதிரி கவலையை உட்காந்துருக்கேன். இன்னைக்கு சொல்லு, நான் சமூகத்தில் வந்து நிற்பேன். நான் சமூகத்தில் வந்து நின்னா நான் கோர்ட்டுக்கு போய் நிற்க மாட்டேன். சமூகத்தில் வந்து நின்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்க மாட்டேன். நான் சமூகத்தில் வந்து நின்னா கடன்காரன்ட்ட போய் கை நீட்டி எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டேன். நான் சமூகத்தில் வந்து நின்னா யார்ட்டு போய் எனக்கு ஒரு டைம், ஒரு கிரேஸ் டைம் கேட்க மாட்டேன். இன்னைக்கு இல்லை நாளைக்குன்னு சொல்ல மாட்டேன். சமூகத்தில் நிற்கிறவனுக்கு அந்த டைமிங்க அப்பா கொடுக்கிற நேரம். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க? விடிகாலமே நான் தேவ சமூகத்தில் நிற்பேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி ஆமேன் பரலோகம் பார்க்கட்டுமே. விடிகாத்தலே வந்து நிற்கிற ஆண்டவரே, நைட் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு உங்கள் முகத்தை பார்க்கணும். கையை உயர்த்தி பரலோகத்தை பார்க்கட்டுமே, பரலோகம் பார்க்கட்டுமே. ஆமே, உன் பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி வையே, உன் மனைவியை கொண்டு வந்து நிற்க வையே, உன் புருஷனை கொண்டு வந்து நிற்க வையே. உன் வேலை நிற்க வைக்கிறதா அவர் எழுதி கொடுப்பார் உனக்கு பத்திரத்தை. அவர் கற்பனைகளை எழுதி கொடுப்பாரு. அவர் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு ஒரு தேவ பிரசனம் இறங்கட்டும். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். என் சமூகத்துக்கு முன்னாக வந்து நில்லு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, 3ஆம் வசனம் பாருங்க, உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் எப்பவுமே என்னை தனியாக தான் விரும்புகிறார். நிறைய பேர் தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்காத ஒரு காரியம். ஜபிக்க வானா என் புருஷன் வரமாட்டேங்கிறான், ஜபிக்க வானா என் மனைவி வரமாட்டேங்கிறான், ஜபிக்க வானா என் பிள்ளை வரமாட்டேங்குது. பிள்ளைங்களும் கூட ஒரு லிஸ்ட்டில் சேர்த்திக்கலாம், எது குழந்தைன்னு சொல்லி எப்படியே உட்கார வச்சிடலாம். ஆனால் புருஷன் பாருங்க, அவர் தூங்குவார், இந்த அம்மா ஜோம் பண்ணுவாங்க. அவன் மனைவி ஜோம் பண்ணுவாங்க, புருஷன் தூங்குவார். புருஷன் ஜோபிப்பார், அம்மா தூங்கும். கேட்டால் உனக்கு வேறு வேலையே இல்லை, தூங்கு ஜோபி, நான் படுக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது. இப்போ சொல்கிறேன், நீ சர்ச்சுக்கு நான் கூப்பிட்டா அவர் வரமாட்டேங்கிறாரு, சீக்கிரம் வான்னு சொன்ன வரமாட்டேங்கிறாரு, லேட் பண்ணுறாரு. என்னால் லேட் இல்லை, அவர்னால தான் லேட்டு. நீ யாரு காரணம் கேட்டாத. நாளைக்கு நீ உனக்கு லேட் ஆகுது, நீ பஸ் ஏறி வந்துடு. நீ லேட் ஆகுது, நீ பைக்கை தூக்கிட்டு வந்துடு. நீ செய்ய வேண்டியது ஒன்று, நீ யாரை கூட்டிகிட்டு வர்றது, என் கூட நீ தனியாக வா. என்ன வார்த்தை பேசுகிறாரு பாருங்களேன், சூப்பராக. உன் கூட யாரையும் கூட்டிகிட்டு வராதா, நீ மட்டும் வா. ஆண்டவர் எப்பவும் உங்களோட பேசுறது பர்சனலாக பேச விரும்புகிறாரு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆண்டவர் என் ஃபேமிலியில் யாருமே இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. நீங்கள் வந்து நில்லுங்க, உன் ஃபேமிலி பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நில்லுங்க, உன்னை தேடாத கண்கள் உன்னை தேட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நின்று பாருங்க, உங்கள் குடும்பம் உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்று பாருங்க, உங்கள் பிளஸிங் உங்களை தேடி வரும். நீங்கள் எதுக்கு யாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியும்? முடியாது. எல்லாருக்கும் நீங்கள் பட்டா வாங்கி கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து தனியாக வாங்க கூப்பிட்றாரு. ஹலோ, வா 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 வா, உங்க கூட நான் பேசணும். எத்தனை ரெடியாக இருக்கீங்க? சொல்லுமா. நான் தனியாக இருக்கேன்யா, தனியாக இருக்கேன்னு சொல்லவே சொல்லாது, நீ வாங்குறாரு. தனியாக இருக்கவங்கள தான் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் நிற்கணும். யாராவது தனியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மட்டும் கையில் எடுத்து ஒரு அலையில சொல்லுங்களேன். ஒருத்தர் சத்தம் இல்லைப்பா. ஆமே, எல்லாம் உள்ள கள்ளிங்க நீங்கள். ஆமே, பேசவே மாட்டீங்க. ஆமே, நாளையிலோயா வாயே திறக்க மாட்டீங்க. ஆனால் மற்ற நேரத்தில் எனக்கு யாரா இருக்காங்களா, என் வீட்டில் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் புலம்பி தள்ளுவேன். ஆனால் இப்போ சொல்லும்போது அப்படியே பூனை பால் குடிச்சு முழிக்கிற மாதிரி இப்படி பியாம் வராது. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே நான் தனிமேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இருந்தேன். இல்லை, நீங்கள் என்ன தனியாக தான் வர சொல்லியிருக்கீங்க. இன்னும் தனியாக நான் முழங்கல் படி போட போகிறேன். நான் இனி தனியாக பைபிள் எடுத்து வாசிக்க போகிறேன். இனி தனியாக நான் ஆராதிக்க போகிறேன். என் குடும்பத்தை கூப்பிடுவேன். வந்தா வா, வராட்டி நான் போகிறேன், பின்னாடி வா. வந்துட்டு ஒரு ஆமேன் சொல்லு, கை உயர்த்தி ஆமென் சொல்லு. செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அப்பாவுடைய சமூகத்தை போய் நெல்ல. எனக்கு வேலை அப்பாவுடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டியது மட்டும்தான். அவர் பேசுவார். ஹாப்பியாக இருக்கியா? அவள் ஹாப்பியாக இருக்கியா? சொல்ல, இவ்வளோதான் சந்தோஷமா? நான் எதுக்கு நான் ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு கவலைப்பட்டு இருக்கிறோம்? இன்றைக்கி வாங்கலாம், இந்த வசனம் சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசிச்சு வசனத்தை வீட்டில் போய் தியானிங்க. இன்னும் பாருங்கள், ஒருவனும் உன்னோடு கூட அங்கே வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் மீது சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் நிறைய ஆடு வருது, நிறைய மாடு வருது. ஐயா, நாங்கள் ஆடே வளர்த்தலைங்கிறீங்களா? நிறைய மாடு வருது அப்படிங்கிறீங்களா? நிறைய மேயறது. ஆடு மாடுன்னா என்ன? காலையிலே பால்காரன் வருவான், இருக்கீங்களா? காலையிலே உங்களை ஜபத்தை தடை பண்ணுறதுக்கு நேரத்தில் மொபைலில் கிளிங் 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 கிளிங், இன்னைக்கு சம்பள நாள் கிளிங் 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 கிளிங், இன்னைக்கு ஆமேன் என்னதுங்க டியூ கட்டுற நாள் கிளிங் 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 ரிமைண்டர் போட்டு வச்சுருக்கேன். அது எதுவுமே மேயக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் சுவிட்ச் ஆஃப்.
உள்ள போகும்போது மொபைலோட உள்ள போகாதீங்க. உள்ள போகும்போது தனியாக போறீங்க, வெளியே வரும்போது ஆண்டவரோட வருவீங்க. உள்ள போகும்போது வசனமே இல்லாமல் போவீங்க, வெளியே வரும்போது கற்பனைகளோட வருவீங்க. சூப்பர்ல. யாரும் மேயக்கூடாது, என் புருஷனும் மேயக்கூடாது, மனைவி மேயக்கூடாது, பிள்ளை மேயக்கூடாது. வந்த உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்து, இல்லைன்னா அவன் தனியாக போயிட்டே இருக்கட்டும், மேய்ஞ்சிட்டா இருக்கட்டும். மேயறவனை உள்ள உட்கார வைக்காத, வாங்குறவன் தான் உள்ள வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இந்த வசனம் ரொம்ப டச் பண்ணிச்சு. எப்படி தெரியுங்களா? ஆடு மாடு என்ன பண்ணுச்சு, அது துதிக்க வேண்டியதானே. ஆனால் நான் நினைக்கிறேன், உன் கூட யாருமே என் கூட பேசும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆட்டை பார்க்குற, மாட்டை கட்டி வைக்கணும், காலையில் பாலை கறக்கணும், இந்த வேலையே இருக்கக்கூடாது. அந்த நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிராமத்தில் எல்லாம் பரிசுத்தவான்கள். என்னுடைய வாழ்க்கை நான் காது கேட்டதுக்கு, என் காது கேட்டு நான் சொல்லியிருக்கேன், என் கேட்டது நான் சொல்கிறேன். அவன் காலையிலேயே 3 மணிக்கே எழும்பி இந்த பால் கறக்க என்ன செய்வாங்களாம், 3 மணிக்கே எழும்பி 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி பைபிளை வாசித்து ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையிலேயே முகத்தை கழுவிட்டு பாலை கறந்து கொண்டு சொசைட்டி கொடுப்பாங்க. சிலர் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதிகாலையில் அந்த மாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அது மேயருக்கு முன்னாடி அதுக்குரிய எல்லா காரியம் செஞ்சுட்டு வீட்டினுடைய வேலையெல்லாம் செஞ்சு, இன்னும் சில பெண்கள் சொல்றதை கேட்டிருக்கேன், காலையிலேயே வந்து பெட் காஃபி கொடுக்கறதே இல்லைன்னு புருஷன் சண்டைக்கு வருவான். அவன் குடிச்சு போட்டு நைட்டு படுப்பான், காலையில் அடிக்கப்பான், அடி பட்டை கலப்பான். ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, நான் இவ்வளோ அடி வாங்குறேன், ஒரு காப்பிக்காக இவ்வளோ கெட்ட வார்த்தை என்ன பேசிட்டாரு. நான் ஒன்று சொல்கிறேம்மா, அந்த ஆடு மாடு நம்மளை மேயக்கூடாதுன்னா காலையிலே காஃபி செஞ்சு வச்சிரு. ஒரு ஆமென் சொல்லு. அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன் பரவாயில்ல, அவன் மனம் திரும்பாத மனுஷன் பரவாயில்ல, நீ மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே செஞ்சு வச்சிரு. ப்ரஷ் வேணுமா, பேஸ்ட் வேணுமா, துண்டு வேணுமா, எது அது என் ஜெபத்துக்கு மேய்ஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சூப்பரா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் என் பிள்ளைக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிரு, அம்மா கூப்பிடக்கூடாது, அது மேயர் எல்லாவற்றையும் செஞ்சு. இப்போ நானும் ஆண்டவரும் விடிகாலையில் எழும்பி கண்களை மூடி, ஆண்டவரே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தே. ஹல்லேலூயா. அதிகாலையில் அவரை பார்க்கும்போது, அதிகாலையில் பார்த்து பாரு, இன்டர்வியூ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிடுவேன். அதிகாலை எந்திரிச்சு பாரு, உனக்கு வேலை கிடைச்சிட்டே இருக்கும். இன்னைக்கு சொல்லு, அப்பா ஜெபம் பண்ணுறேன்னு உட்காராத. நீ மண்டி போட்டு எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? நீ 8 மணி வரைக்கும் வயிற்ற தள்ளிட்டு படுத்து தூங்கிட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லாத. இன்னைக்கு ஜெபி. நீ என் கூட தனியாக பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? நீ குடும்ப ஜெபத்தில் பண்ணுற, தனியாக பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னைக்கு வா, என் கூட தனியாக பேசு, என் கூட தனியாக பேசு. ஃப்ரெண்ட்ஸு கூட தனியாக பேசுகிறீல்ல, பிடிச்சவங்ககிட்ட தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீல்ல, இப்போ ஆண்ட சொல்ல நீ என் கூட பேச. ஹல்லேலூயா. ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் 5 கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதிகால ஜபத்துல எந்திரிச்சு ஆண்டோட சமூகத்துல போய் நின்னுட்டு யாருடைய பேரை சொல்லக்கூடாது, மனுஷனுடைய பேரை நீ சொல்லிட்டு கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் காலையில் எந்திரிச்சு, பொல்லாத பிசாசே, என் வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற ஆவியே, வெளியே வா, வெளியே வா, வெளியே போ 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 உன்னை சொன்னாங்களா? காலையில் எந்திரிச்சு, என் புருஷன் அப்படி இருக்கான், என் மனைவி இப்படி இருக்கான், என் பிள்ளை இப்படி இருக்கான், என் குடும்பம் இப்படி இருக்கு, ஆண்டவரே என் வேலை இல்லாமல் இருக்கேன், இதெல்லாம் சொல்லவே சொல்லாது. காலையில் போகும்போது பிரைஸ் பிரைஸ் பிரைஸ், உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே. எப்படிங்க? உங்க ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படும். உங்ககிட்ட தான் பேச, அதில் விட்டுரு, டிஸ்ட்ராக்ட் ஆகாத. உனக்கு வசனம் தானே வேணும். நீ காலையில் எழுந்திரிச்சு யாரோட பேரை சொல்ற? அவட பேசுங்கிற, போய் பேசக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச மனுஷன் பேரை சொல்றதை விட்டுரு. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, யெகோவா ஷலோம், யெகோவா ஆமென் நிசி நிசி சொல்லிட்டே இருந்து பாருங்க. அவட பேரை சொல்ல சொல்ல
அவருடைய நாமம் மகிமைப்படப்பட ஆமென். நாமத்தை பிரசவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நாங்க வருவேங்கிறாரு, நான் வருவேங்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபத்துல சோத்திர ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஜெபிக்கிற நேரத்தில் நான் மனுஷனுடைய முகத்தை பார்த்து மனுஷனுக்காக ஜெபிக்கல, அதிகாலை நம்முடைய முகத்தை தேடுவேன், அதிகாலை முகத்தை தேடுவேன், அதிகாலை முகத்தை தேடுவேன். உங்களை மட்டும்தான் கூப்பிடுவேன், உங்க பேரை மட்டும்தான் சொல்லுவேன். சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? அம்மா உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டு சொல்லுங்க என் பேரை சொல்லுங்கிறார். காலையில் என்ன செய்யறோம்? நம்முடைய பாவரட்டி, ஏழ்மை, நான் தூசியில் இருக்கிறேன், புழுதியில் இருக்கிறேன், குப்பையில் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, ஏன்னா அதை இதெல்லாம் யாரும் கேட்டான்? இப்படியே சண்டைக்கு வராரு. உன்னை யாரும் கேட்டாங்களா? நீ நாமத்தை சொல்லு. நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நிசிங்கிற இடத்துல வெற்றியை கொடுப்பாரு, ரஃபாங்கிற இடத்துல சுகத்தை தந்துருவாரு, ஈரேங்கிற இடத்துல பாதுகாப்பை கட்டளிடுவாரு, யெகோவா ரூவான்னா அந்த இடத்துல மேய்ச்சலை கொடுத்துருவாரு, யெகோவா ஷலோம்னா சமாதானத்தை கொடுத்துருவாரு. பேரை சொல்ல. இந்த ஈரோட்ல ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் பேரை சொல்லுங்க. ஒரு பேரை சொல்லுப்பா. அட ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் ஏதோ ஒரு பேரை சொல்லுங்க. ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டீங்க. ஆர்த்தவனே இவருன்னு தெரியும்ல. இப்ப சொல்றேன், அவருக்கு வைத்த பத்தி சொன்னா தெரியாது, ஆனா நான் சொல்றேன், அவருடைய நாம ஒவ்வொரு நாமம் சொல்லும்போது அந்தந்த வேலை ஆரம்பிச்சிருவாரு, அந்தந்த வேலை ஆரம்பிச்சிருவாரு. யெகோவா ஈரேனா பாதுகாப்பு இறங்கிடுவாரு, யெகோவா ஷம்மானா கூட வந்துருவாரு, யெகோவா நிசீனா வெற்றி கொடுத்துருவாரு. சொல்ல சொல்ல இவ்வளவுதான் சத்தமா சொல்ல. நீங்க இப்ப என்ன செய்றீங்கன்னா, ஆண்டவர் வீட்டுக்கார சமாதானமாவே இல்லை, எதுக்கு சொல்ற? யெகோவா ஷலோம் 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 சமாதானம் அப்படின்னு பாடி பாரு. இயேசுவின் நாமத்திலே அப்படி சும்மா சொல்லி பாருங்க, மாறும். இப்படியே வந்து உட்கார்ந்து போற மாதிரி போகாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஷலோம் சமாதானத்தின் தேவன் பேரை சொல்ல சொல்ல என் வீட்டில் சமாதானம் உள்ள வந்துடும். யெகோவா ரஃபான் சொல்ல சொல்ல சுகப்படுத்துகிற வந்துருவாரு. ஒரு வியாதிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருன்னா, என் ஆண்டவர் எல்லா எம்டி பிடி எம்டி எல்லாமே பிஹெச்டி என்னெல்லாம் டிகிரி வச்சிருக்கியோ அத்தனை டிகிரிக்கு ஹோல்டர் அவர்தான். அவர்தான் ஹோல்டர். உள்ள போயிட்டீங்கன்னா பாடி ஃபுல்லா டச் பண்ணிடுவாரு. உள்ள போயிட்டாரு, ஸ்பிரிட்டுக்குள்ள வந்துருவாரு. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென். நீங்க சொல்ல பேரை சொல்ல சொல்ல அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆமென், உங்க நாமம் பெரிது. ஆமென் ஆமென். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல என்ன நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை அவன் சொல்லும்போது ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை அவர் கூறினார். 6ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். கைகளை தட்டி இவ்வளவுதான் சத்தமா நாமத்தை சொல்ல சொல்ல கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது. வசனத்தை வாசிக்கிறீங்களா? எப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? என்ன போட்டிருக்குது? 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து அப்போ எப்ப ஆண்டவர் கடந்து போவாரு? எங்க ஆண்டவர் வந்த மாதிரியே தெரியல. நீ நாமத்தை சொல்லவே இல்லையே. ஆண்டவர் வந்த மாதிரியே தெரியல. இன்னைக்கு பொக்குன்னு இருக்கு. வேற காரணம் இல்லை, அவருடைய சமூகத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்தையா, விடிய கால பொழுது விடியும் போதே வந்து நின்னுட்டீன்னா அப்பாவுடைய பேரை சொல்லு. எந்திரிக்கும் போதே எந்திரா சோந்தாரி, எந்திரா கழுத, இந்த ஆள் இப்படித்தான். அப்படி எந்திரிக்கும் போதோ குடிகாரம் பேசுற மாதிரி. விடிஞ்சாலும் இந்த போதை தெரியாதான். நைட்டு என்ன சண்டை போட்டியோ அதை கண்டினியூ கமா போட்டு காலையில் ஆரம்பிக்கிறது. நேற்று சொல்லி முடிச்சிருப்பாங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சு பாத்திரத்தில் கழுவி கமுத்தி வச்சிருப்பாங்க. மீண்டும் காலையில் எழுந்திரிச்சு நேற்று அப்படி சொல்லும் போது நான் நினைச்சேன், எங்க வீட்டுக்கு போறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா, என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு தானே இவ்வளவு சண்டைக்கு வரேன். எது கண்டினியூ பண்றேன்? ஸ்டாப் பண்ணு. அவருக்கு முன்பாக நிற்கும் போது, அவர் நாமத்தை சொல்லும் போது அவர் கடந்து போவார். உங்களுக்கெல்லாம் கடக்க மாட்டாரா? நடந்து போவாரா? அவர் வெளியே போயிட்டாரா? எப்போ போனார்? நீ இரு, எங்க அப்பா வந்த போங்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லு. கடந்து போறாரா? நடந்து போறாரா? அப்புறம் போறார். எங்க போறாரு? நான் நின்னாதான் கடப்பாரு, இல்லைன்னா கடந்து போயிடுவா வீட்டுக்கு. அவ ஊருக்கு போயிடுவா. பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கணும்னா முன்னாடி போய் முக்காலி போட்டு ஆமை முட்டங்காலை போட்டு அப்பா நாமத்தை சொல்லு. மனைவி வீட்டில் இருப்பா. போயிடுவேன் மிரட்ட மாட்டா. நான் போயிடுவேன் போவேன்.
நான் முட்டியும் போறதான் செய்கிறேன். இன்னைக்கு நான் செத்து போயிடுவேன், சாவேன், நான் மண்டி போட போகிறேன், பார்க்கலாம் நீ எங்கே சாவேன்னு சொல்ல. உட்கார்ந்த சைஸாக பாரு, உட்கார்ந்த லெவலாக பாரு. ஆண்டவருக்கு எனக்கே இப்படி இருந்து ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? கேட்டேன் என் புருஷன் நல்லா இல்லை, என் புருஷன் நல்லா, அவன் நல்லா இல்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. இயேசுவே சொல்ல நல்லவன் சொல்லாதேன்னு. நீ என்ன நல்லவ, நீ கெட்டவ தான். அப்படி பேரை வாங்கு. நீ முன்னாடி முட்டி போட்டு பாரு, அப்பா நாமத்தை சொல்லி பாரு. வர மாட்டேங்குது பாத்தியா? ஏமா ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கிற, ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க பாத்தியா? இப்ப சொல்லு, நான் அப்பா பேரை சொல்ல சொல்ல அவன் நடந்து போவா, கடந்து போவா. எவன் என்னமா சொல்லிட்டு போறான்? யார என்ன சொல்லிட்டு போறான்? அவன் என்ன சொல்லிட்டா தெரியுமா? ஐயா எதுக்கு கேட்கறேங்கிற நம்பர் பிளாக் பண்ணு. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை சொல்லுங்க, சும்மா கேர்லெஸ்ஸாக கேட்டு போகாத. இன்னைக்கு மண்டி போட்டு முன்பாக நின்று பாரு, அவருடைய நாமத்தை சொல்லி பாரு. அப்படி கடந்து போறது உனக்கு தெரியும். அப்படியே அவன் சொல்ல ஆரம்பிச்சான் மோசே. இப்போ எப்படி சொல்ல ஆரம்பிச்சான்? கடந்து போன உடனே எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை என்ன வாசிங்க? அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது 6ஆம் வசனம், கர்த்தர் இரக்கமோ, எல்லாம் சேர்ந்து வாசி, கிருபையோ, நீடிய சாந்தமோ, மகா தயையோ, சத்தியமுள்ள தேவன். 7ஆம் வசனம், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலை பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினான். ஹலோ, விளங்குதா? நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க அவர் நாமத்தை மட்டும் சொல்லுங்க, அவர் கேட்க ஆரம்பிச்சிருவார். எத்தனை தலைமுறைக்கு கேட்பாரா? பின்னாடி கேட்க என்ன வாயாத்தனை, எத்தனை தலைமுறையா? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் உனக்கு பேச போறேன். நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம், உனக்கு பிரச்சனை எனக்கு சொல்ல வேண்டாம், நீ என் நாமத்தை மட்டும் சொல்லு. உன் பிரச்சனைக்கு நான் கேள்வி கேட்க போறேன். என் சம்பத்து நீல, நீ என் ப்ராப்பர்ட்டியில, உன் பிள்ளைகிட்ட நான் கேட்கிறேன், உன் அப்பாட்ட நான் பேசுறேன், உன் அம்மாட்ட நான் பேசுறேன், உன் குடும்ப கிட்ட நான் பேசுறேன். விசாரிக்கிற கர்த்தர் நான். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்து அறியாமல். இந்த ஆமென் என்னதுங்க? சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான பதில். இதெல்லாம் நிறுத்து. சும்மா இப்படியே சுருக்கமான ஜெபத்துக்கு என்னப்பா கொடுப்பார் பெருக்கம். நீ அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லு, அவர் இரக்கம் உள்ளவராய் வருவா. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. எப்படி நீங்க நாமத்தை மட்டும் தான் சொல்றீங்க? சொல்ல நாமத்தை மட்டும் சொல்றேன். இங்க வந்துட்டார் பாரு, அவர் டக்கு டக்குன்னு வராரு பாரு. நாமத்தை சொல்ல சொல்ல அவர் கடந்து போகிறவராய் முன்பாக வந்து, ஹல்லேலூயா, அவர் சமூகத்துக்கு முன்னாடி நின்னுட்டாவே. வாசிப்பா, கர்த்தர் இரக்கமாய் வந்துடுறாரு, கிருபையாய் வந்து விடுகிறார். எல்லாம் சத்தம் 6ஆம் வசனம், நீடிய சாந்தமுள்ளவராய் வராரு, மகா தயையாய் வராரு, சத்தியமுள்ள தேவனாய் வராரு. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? இவ்வளவுதான் சத்தமா? ஆண்டவர் தூக்க கையை தூக்க மாட்டியானு சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. இப்போ நீங்க செய்யறது இதுதான். இந்த வசனத்தை நோட் பண்ணி வீட்டில் போய் வாசிங்க. அவர் இரக்கமாய் வருவார், தயவாய் வருவார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வசனத்தை வாசிக்க வாசிக்கவே ஹாப்பியா இருக்குறியா? அவர் கிருபையா வராராம். அப்ப யோசிச்சு பாருங்க, என் புருஷனுக்கு சாந்தத்தை கற்றுக் கொடுங்க. சாந்தாவையும் கூப்பிடாத, சாந்தாமணியும் கூப்பிடாத, சாந்தப்பனையும் கூப்பிடாத. நீ கூப்பிட வந்து நாமத்தை மட்டும் சொல்லு. உன் புருஷனுக்கு தேவையானதை அவர் சப்ளை பண்ணுவார். ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்துக்குவார். ஆண்டவரே கொஞ்சம் கூட என் புருஷனுக்கு ஒரு இறக்கம் இல்லைன்னு சொல்லாத. அவன் அப்படி தான் இருப்பான். அவருடைய கண்களுக்கு இறக்கத்துக்கு முடிவு உண்டு, ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு இறக்கங்களுக்கு சொல்ல கொஞ்சமாவது தயவு இருக்கா? காலையிலேருந்து இவ்வளோ மாடா பாடுபடுறேன், நீ மாடுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். மேய விடாத ரமேன் சொல்ல, நான் இவ்வளோ பாடுபடுறேன், கண்ணே தெரியாதுங்கிறேன். அவர் சொல்றார், நான் இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன். சூப்பராக போட்டிருக்காருல்ல இந்த வசனத்தை. வாசிச்சு அப்படி ரசிச்சு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே ஆமாம் இரக்கம் உள்ளவர். அடுத்து அவர் என்ன சொல்றாரு? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற. எத்தனை பேர் சொல்றீங்க 1000 தலைமுறை? நீ எத்தனாவது தலைமுறையில் இருக்கப்பா? சத்தமாக சொல்லுங்க, எத்தனாவது தலைமுறை? ஏங்க நீங்கள் எத்தனாவது தலைமுறைங்க? உங்கள் முற்பாட்டுகள் ஆண்டவரை தேடினாங்களா? அட சொல்லுங்களேன். தாத்தா பயங்கர ஆவி பெற்றவரா, சிகரெட்டு சுருட்டு குடிச்சிட்டு தான் கொள்ளுப்பாட்டு தாத்தா,
சுருட்டு குடிப்பார். சுருட்டெல்லாம் பார்த்துக்க மாட்டேங்க, புகையில வச்சு வாயில் ஊதுறது. இப்போல்லாம் நிறைய பேருக்கு வயலில் அப்படி புகையில வச்சு இப்போ வாய்க்குள்ளே போடுறான். வாய்க்குள்ளே வச்சு அப்படியே ஒரு நெருப்பு பற்ற வச்சு விடும், பற்றி எரியிறான். ஹல்லேலூயா. என் முப்பாட்டர்களெல்லாம் கொலகாரனாக இருந்தாங்க. எங்கள் வம்சம் எப்படிப்பட்ட வம்சம் தெரியுமா? சொல்லாத, ரொம்ப பேசாத, நாறுது. ஹல்லேலூயா. சும்மா வீட்டில் அளக்கிறத பார்க்கணும். எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் வீரமணி குடும்பம் தெரியுமா? கத்தியிலே படுத்து கிடப்பாங்க. அதனால தான் சாகும்போது கத்தி எடுத்தவன் கத்தியிலே சத்தானா. அந்த பரம்பரை எதுக்கு சொல்லிட்டு சொல்லு. ஆண்டவரே, தலைமுறை முதல் தலைமுறை 999 பேக்கில் இருக்குது. முதல் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே ஆண்டவர் என் முன்னாடி உங்க முன்னாடி வந்து நிற்கிற ஆண்டவரே, எனக்கு இரக்கமுள்ளவராய் நீ இருக்கும் பொழுது இன்னைக்கு சொல்ல தலைமுறை தலைமுறையாய். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க, உங்களுக்கு தலைமுறை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடுத்த சொல்றாரு, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவன். எப்படிங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் அக்கிரமத்தை சொன்னாரா மோசே? சொல்லுங்க, மோசே அக்கிரமத்தை சொன்னாரா? அட பேசுங்களா. பாவத்தை சொன்னாரா? அவர் நாமத்தை மட்டும்தான் சொன்னாரு. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக சோத்திரம். இயேசு என்கிற நாமத்துக்காக சோத்திரம். ரட்சிப்பின் நாமத்துக்காக சோத்திரம். சுகமாக்கும் நாமம் இயேசுவே. இந்த கால வேளையில் வந்திருக்கிற ஆண்டவரே, பிதாவாகிய தேவனுடைய மகிமை எங்க மத்தியில் இறங்கி வரட்டும். அப்படி சோத்திரம் பண்ணி ஜெபிக்காதனால தான் நிறைய விடுதலையே கிடைக்கல, தெரியுங்களா? நீ போறதெல்லாம் கம்ப்ளைண்ட் பாக்ஸாவே போற, அப்புறம் எங்க ஆண்டவர் செய்வார்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். எப்படிங்க? பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கை வைத்து விடாமன்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை விசாரிக்கிறவர் தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்காக வாதாடுகிற தேவன். சூப்பர்ல பிரதர். எது பாரத்தோட வந்திருக்கீங்க? உங்க நன்மை உங்களுக்கு தடையா இருக்குதா? என்னம்மா நன்மை தடையா இருக்குதா? அவர் நியாயம் விசாரிக்க ஒருத்தர் இருக்காரு. நீ முழங்கால் படி மட்டு போட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிரு. அவர் இறங்கி பட்சபாதமே பார்க்க மாட்டாரு. அவருடைய கண்களில் நமக்கும் அவருடைய முன்பாக நிற்கிறவங்க முன்னாடி தான் இறக்கம். அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்காதவனுக்கு பட்சிப்பு, நமக்கு ரட்சிப்பு. நமக்கெல்லாம் என்னப்பா? அவர் முன்னாடி நிற்கிறவங்களுக்கு ரட்சிப்பு. அவருடைய முன்னாடி நிற்காதவனை அவர் பட்சிப்பார், அவர் பார்த்துக்குவார். நம்ம தண்டனையை சொல்ல வேண்டாம். எங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இபிகோ 315 படி அப்படின்னு எழுதி கொடுக்குறீங்க. அட சொல்லுங்களேன், என் ஆட்டை திருடிட்டு போயிட்டான், மாட்டை திருடிட்டு போயிட்டான், பைக்கை திருடிட்டு போயிட்டான், கத்தி எடுத்து குத்திட்டு ஏதோ சொல்றீங்க. உங்க கம்ப்ளைண்ட் எழுதி தான் கொடுப்பீங்க. அந்த செக்ஷன் என்னங்கிறது கோர்ட் பார்த்துக்கும், வக்கீல் பார்த்துக்குவார். ஆனால் ஆமாம் இல்லையா, இது சிவிலா கிரிமினலான்னு அவருக்கு தெரியும். நமக்கு என்ன ஆக்சிடென்ட் கேஸா, அவனா வந்து இடிச்சானா, நம்மளா போய் இடிச்சோமா, கை வெட்டினானா, கால் வெட்டானா, யார் முதல் அடிச்சா, யார் பின்னாடி அடிச்சா, வெட்டும் போது யார் நின்னா, இதெல்லாம் கேட்கிற கேள்வி அவங்க பார்த்துக்குவாங்க. உனக்கு பிரச்சனையை மட்டும் சொல்லு. விசாரிக்கிற தேவன் அவர் செக்ஷன் பிரகாரம் அவர் விசாரிச்சுக்குவாரு. ஒரு கைகள் உயர்த்து ஆமென் சொல்லுங்க. நிலத்துக்கு அவர் விசாரிப்பாரு, உன் பிள்ளை அவர் விசாரிப்பாரு, உன் குடும்பத்தை அவர் விசாரிப்பாரு. ரெடியா இருக்கியா? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லு, ஆண்டவரே அப்படி விசாரிக்கிற தேவன். அடுத்து 8ஆம் வசனம். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணாரா? சத்தமா சொல்லுங்க. தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இவன் பிரமிச்சுட்டான். ஆண்டவர் சொல்ற நியாயம் விசாரிக்க நான் இருக்கேன்னு சொன்னோன்னே இவன் ஆண்டவரை புகழ ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர், இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனத்தை நீ மன்னிக்கிறது. எப்போ மன்னிக்கிற தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டான். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவனை புகழ் தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். மன்னிக்கிற தேவன் சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சான். ரெண்டாவது செய்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்தி வெளியே வரான். வெளியே வரும்போது இப்ப கர்த்தர் அவனோட பேசுறாரு. 10ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை. ஒரு நிமிஷம், இந்த 9 கடைசி பகுதி பாருங்க. எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்மை அவர் சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டது கை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா உங்க சுதந்திரம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். விளங்கலையா?
மனைவி கர்த்தர் தந்த சுதந்திரம். உங்க மனைவி உங்க சொல் பேச்சு கேட்கலனா உங்க சுதந்திரம் பறி போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வர வீட்டில் எனக்கு மதிப்பே இல்லை, வாயாங்க கரு நாய் மாதிரி கத்துறான். பலன் இருக்கும்போது நல்லா சம்பாரிச்சையா, இப்போ எனக்கு முடியல, பொண்டாட்டி ரொம்ப சண்டைக்கு வரா, நீ ஜோமன்லன்னு அர்த்தம். இப்போ சொல்லு, மனைவி எனக்கு சுதந்திரம், என் பிள்ளை சொன்ன கேட்க மாட்டேங்கிறான், இந்த சுதந்திரம் உன்னை விட்டு போகுது. இப்போ சொல்லு, இந்த பிள்ளை என் சொல் பேச்சு கேட்கணும்னா சுதந்திரம் கர்த்தர் தரப்போறார். சொல்லு ஆமென். என் பிள்ளை என் சுதந்திரம், என் வீடு சுதந்திரம், என் குடும்பம் எனக்கு சுதந்திரம், என் புருஷன் எனக்கு சுதந்திரம், என் சுதந்திரம், என் ரைட்ஸ். அது கர்த்தர் சுதந்திரத்தை தருவாராம். எப்படி மோசே எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப கர்த்தரோட பேசுறாரு. கடைசியா வசந்த வாசிங்க முடிக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் இப்ப ஒரு உடன்படிக்கை உனக்கு பண்றேன்ப்பா. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. இப்ப புரியுதா? அந்த செய்தியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இதுதான் தலைப்பு. நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன். எப்ப அதிசயம் செய்வாரு? மேல் வசனத்தில் வாங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அதிகாலையில் எழும்பி நிற்கிறவனுக்கு, ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கிறவனை யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகாலை செய்வார். ஆண்டவரை சுதந்திரத்தை தருவார். விசாரிக்கிற தேவன் 1000 தலைமுறை மட்டும் விசாரிப்பாராம். ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் பாரத்தோடு அழுதுத்தானே வந்தீங்க சார்? உண்மையாக சொல்லுங்கள். வேலை இல்லை, பணம் இல்லை, வீடு நமக்கு இன்னும் நம்ம கட்ட முடியல, நிலம் வாங்க முடியல, ஒரு வண்டியும் கூட சொந்தமாக இல்லை, அதுவும் கூட டீவு தான். சாப்பிட்ற அரிசியும் கூட அதுவும் கூட டீவு தான். எண்ணெய் வாங்கினா கூட டீவு தான். எங்க பாலும் கூட கடன் தான். இத்தனைக்கு காரணம் நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடாத காரணம் தான். இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரை மன்னிச்சிருங்க அப்பா, என் கண்ணை திறந்துட்டீங்க. இப்போ நான் வந்து நின்றுட்டேன்னா என் பையனுக்கு வேலைக்காக தான் ஜோம் பண்ணேன், இதெல்லாம் நிறுத்திடுறேன். இப்போ நான் இந்த வசனத்தின்படி ஆண்டவரை உம்மை புகழ போறேன், உம்முடைய நாமத்தை சொல்ல போறேன், உம்முடைய நாமத்தை நான் துதிக்க போறேன். அப்போ அதனுடைய செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்துக்குவாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வேலை மற்றவனை குறை சொல்லி ஜெபிக்கிறது அல்ல, என் வேலை என் வீட்டினுடைய குற்றத்தை சொல்றதுக்கு இல்லை, என் வேலை உண்மை துதிக்கிறது மட்டும்தான், என் வேலை உங்களுக்கு நன்றி செலுத்த மட்டும்தான், என் வேலை என் குடும்பத்துக்கு தேங்க்ஸ் பண்றது மட்டும்தான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சுதந்திரத்தை அவர் தருவாரு. உங்க பிள்ளை நீங்க சுதந்திரிப்பீங்க, உங்க மனைவி நீங்க சுதந்திரிப்பீங்க, உங்க கணவனுடைய சுதந்திரத்தை நீங்க செய்வீங்க. இன்னைக்கு உங்க பணம் உங்க கைக்கு வர மாட்டேங்குதா? ஐயா, பணம் 1 ரூபாய் கூட வீட்டுக்கார தர மாட்டேங்கிறான், என் பணம் கண்ணில் கூட காமிக்க மாட்டேங்கிறாரு. நீ பணத்துக்காக ஜெபிக்காத, உன் பிடிச்சுக்காக கேட்காத. ஆண்டவரே சொல்லு, என் பணம் கர்த்தர் தந்தது, என் பிள்ளைகளுடைய சுதந்திரம் எனக்கு வேணும், அவன் வருமானம் எனக்கு வேணும் கேட்காத. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன். என் பையனுடைய பணம் சுதந்திரிப்பது நான் தான், என் மனைவி கணவனுடைய சுதந்திரம் வருமானத்தை சுதந்திரிப்பது நான் தான். இன்னைக்கு எதுவுமே சொல்ல போறீங்க, கர்த்தருக்காய் கொடுத்து பாருங்க, நீங்க பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீங்க. ஹல்லேலூயா. கடைசியா என்ன சுதந்திரையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைச்சு பாரு, அமுக்கி குலுக்கி நீ சரிந்து போகிற அளவுக்கு விதைச்சு பாரு, நீ வானத்தின் வளங்களை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்ட்டாரு. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த பூமி எத்தனை பேர் சொந்தமாக்க முடியுங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட பேசுற வார்த்தைக்காக சோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசய காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னவர், அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் செய்வேன். என்னோடு இருக்கிற உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இப்ப ஆண்டவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்குதா? மனுஷன் செய்யற காரியம் தான் அதி பயங்கரமா இருக்கு. நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ரெடியா இருக்கீங்களா? என் பிள்ளை செய்யறது பயங்கரமா இருக்குயா, என் முதலாளி செய்யறது பயங்கரமா இருக்கு. காரணம் யாரை காட்டுவது தெரியுமா? பிசாசு. பயங்கரமா வியாதி கொடுக்குறான் பிசாசு, பயங்கரமா சண்டையை மூட்டுறான் பிசாசு, பயங்கரமா கசப்பு வீட்டுக்குள்ள. இந்த பயங்கரத்தில் நிறுத்தி போட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். அப்படியே எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்ணை மூடிடு. ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ப்ளீஸ். யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம், சீக்கிரமா கண்ணை முடிக்கிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாம் வாய் தருங்க, ஏசப்பாவுடைய நாமத்தை மட்டும் சொல்லுங்க. பிள்ளைங்க வாய் தந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பிள்ளைங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னைக்கு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, கை கட்டி நிக்காதப்பா, வாயை தந்து ஜெபம் பண்ணுங்கறேன். கண்ணை மூடி தேவ சமூகத்தில் உட்காரு, யாரை வேடிக்கை பார்க்காத. இவ்வளவு நாள் என் வீட்டுக்கு ஜெபமே கம்ப்ளைண்ட் பிரேயரா இருந்தது. இல்ல ஆண்டவரே, நான் உங்களுடைய நாமத்தை சொல்லுவேன். சொல்லு, வாயை திறக்க மாட்டேங்கிற பத்தியா? வாயை திற, ஜெபிமா. ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? சுதந்திரத்தை ஆண்டவர்கிட்ட கேளு.
சுதந்திரத்தை ஆண்டவர்ட்ட கேளு. ஆண்டவரே, கையை உயர்த்தி ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லு. ஆண்டவரே, ஒரு அடிமையா நிக்காத, கை கட்டி நிக்காத, கையை உயர்த்தி அப்பாவை கூப்பிடு. ஆண்டவரே, மோசே நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நின்னதை போல. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை மட்டும் சொல்லுவேன், எனக்கு சுதந்திரத்தை நீங்க தருவீங்க. ஆமென். உன்னோடு செய்யும் நான் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, எல்லா வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அவருடைய செய்கை பலமா இருக்க போகிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக இந்த வாரம் முழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அதிகாலையில் வந்து நின்று பாருங்க. தேவன் உங்கள் வீட்டில் அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஒரு ஆடு மாடு யாரும் மேய விட்டுறாதீங்க. ஒரு மனுஷன் உங்களை மேய விட்டுறாதீங்க. உங்க மைண்டை மேய விட்டுறாதீங்க. உங்க மனசு ஆண்டவரை முழு இறுதியத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு எண்ணத்தோடு தேவனை துதிங்க. கர்த்தங்களோடு ஆமென் கிரியை செய்வாராக. God bless you. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, மதிய நேரத்துக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்ட வார்த்தையின்படியே எங்களை உங்களுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ഞാൻ உன்னோடு கூட இருந்து ഞാൻ செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். இந்த வார்த்தையின்படியே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ഞാൻ உன்னை அதிசயங்களை காண செய்வேன் சொன்னவர். ஆலையிலே இந்த நாளில் கர்த்தாவே, ஆலையிலே நாங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. விடிய காலத்திலே உம்மை தேடுகிறவர்களாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆயத்தமாக உம்முடைய சமூகத்தில் தனி வர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுக்கு கர்த்தாவே நன்றி சொல்கிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கர்த்தாவே கொடுத்த சுதந்திரத்தை ஹல்லேலூயா நாட்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரங்கள் எல்லாவரையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வர அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசப்பா, கேட்ட வார்த்தையின்படியே நீங்க எங்களோடு கூட இருங்க. நீங்கள் செய்யும் காரியம் அப்பா, நீங்க எங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். வார்த்தையின்படியே இந்த வாரம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அப்பா நீர் காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. Hallelujah. God bless you all.